1 kgல சூப்பரான பாய் வீட்டு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பார்க்கலாமா? ஆல்ரெடி நம்மளோட சேனலில் மட்டன் பிரியாணி vlog அப்லோட் பண்ணியிருக்கேன். மட்டன் எப்படி வாங்குறது அண்ட் நிறைய டிப்ஸோடு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 1 kg ரைஸ்க்கு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே சிக்கன் வாஷ் பண்ண தண்ணி நல்லா கிளியர் ஆகிற வரைக்கும் வாஷ் பண்ணுவேன். ஃபைனலாக வினிகர் அண்ட் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணும்போது சிக்கனோட அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி மெனு என்னென்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, பாயில்டு எக்கு, கொஞ்சம் சிக்கன் லிவரும் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு தனியாக, சிக்கன் ஃப்ரைக்கு தனியாக, ரெண்டுமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் 65க்கு தான் ரெடி பண்ண போகிறோம். எலும்பாக இருக்க பீஸ் எல்லாமே நம்ம பிரியாணியில் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளெஷ்ஷாக இருக்கிறதெல்லாம் 65ல் நான் போட போகிறேன். நம்ம சேனலில் சிக்கன் 65 ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா பர்ஃபெக்ட் சிக்கன் 65 வெளியில் கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. சிக்கன் 65க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். அப்போ தான் மசாலா நல்லா ஊறி வரும், ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வரும். இன்றைக்கி 1 kg சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். நிறைய டிப்ஸும் ஷேர் பண்ணுவேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. 1 kg சிக்கன் பிரியாணிக்கு 250 ml ஆயில் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த ஸ்பைசஸ் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த ஹிடன் மசாலாஸும் கிடையாது. எப்போவுமே நம்ம சிக்கன் மட்டன் பிரியாணி இப்படி தான் செய்வோம். 1 kg பிரியாணிக்கு 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி ஆட் பண்ணுவோம். ஸோ வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 150 கிராம்ஸ் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறோம். ரெண்டுமே ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் டைரெக்டாக நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணாதீங்க, ஸோ தட் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும் போது மஞ்சளாக வரும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த சில்லி பவுடரோட கலர் தான் உங்களுக்கு பிரியாணியில் கிடைக்க போகுது. ஸோ எண்ணெயில் போட்டு வதக்கும் போது பிரியாணியோட அவுட்புட்டில் உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும். புதினா, கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி செய்கிறத பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப்பு குயிக்காக முடிச்சிடலாம். தக்காளி 400 கிராம் 1 கிலோ பிரியாணிக்கு, அதையும் ஆட் பண்ணிவிட்டு 5லேருந்து 6 பச்சை மிளகா. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரேவி மாதிரி வதக்கணும். பிரியாணிக்கு சிக்கன் மேரினேட் பண்ணியும் ஆட் பண்ணலாம், இல்லை மேரினேட் பண்ணாமலும் ஆட் பண்ணலாம். சம்டைம்ஸ் நாங்கள் மேரினேட் பண்ணி ஆட் பண்ணுவோம். மேரினேட் பண்ணணும் அப்படின்னா சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இது எல்லாமே கலந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். வேணும்னா நீங்கள் பிஞ்ச் ஆஃப் கலர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணி ஆட் பண்ணாலும் சிக்கன் நல்லா உங்களுக்கு ஜூஸியாக கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி நான் மேரினேட் பண்ணாமல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கர்ட் கொஞ்சம் நல்லா புளிப்பான தயிர் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் 40% வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணுவோம். 1:2 ரேஷியோவில் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸ் நாங்கள் யூனிட்டி அரிசி தான் வாங்குவோம். நான் ஆல்ரெடி வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். 120 per kg. பிரியாணி நம்ம குக்கரில் விசில் வச்சு செய்கிறத விட அதுக்கான பாத்திரத்தில் நம்ம செய்யும்போது எக்ஸாக்டாக நம்ம கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே தம் பிரியாணி தான் செய்வோம். வடி பிரியாணி இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. தண்ணி அளந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணி நம்ம அதுக்கப்புறமா பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம். டேரெக்டாக நம்ம சில் வாட்டர் ஆட் பண்ண போகிறது கிடையாது. சைட் பை சைட் சிக்கன் லிவர் கிரேவியும் ரெடி ஆகிட்டு இருந்தது. கடாயில் எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, லிவர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுடலாம். பிரியாணியில் நம்ம அந்த சிக்கன் லிவர், மட்டன் லிவர் இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். அப்படி அதில் லிவர் இருந்துச்சுன்னா தனியாக ஃப்ரை பண்ணியோ இல்லை கிரேவி செஞ்சு தான் சாப்பிடுமே தவிர பிரியாணியில் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். சூடு பண்ண தண்ணியை பிரியாணியில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கொதி வந்ததும் நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோம். உப்பு செக் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். கம்மியாக இருந்துச்சு இல்லை கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அரிசி போட்டதும் அது கரெக்டாக வராது. கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அரிசி போட்டதும் அது பேலன்ஸ் ஆகி கரெக்டாக குக் ஆகி வரும். மீன்வைல் நமக்கு லிவர் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது அப்போவே செஞ்சதும் சுட சுட சாப்பிட்றலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசி இந்த மாதிரி வடிகட்டிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம். அரிசி நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து போட்டுட்டு உப்பு, புளிப்பு, காரம் அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம தம்க்கு போட போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் அரிசி மேலே தெரியும். அப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். 20 minutes தம் போடுவோம். புளிப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி தக்காளி அண்ட் தயிர் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கோம். அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு அரிசி மேலே தெரியும் போது நம்ம 20 minutesக்கு தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு கேஸை கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு கீழே தவா மேலே அந்த பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஹெவி வெயிட் ஏதாவது வச்சு 20 minutesக்கு நம்ம தம் பண்ணிடலாம்.
ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சிக்கனும் நல்லா ஊறிடுச்சு. ஸோ அதையும் சைட் பை சைட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் சொன்ன மாதிரியே நீங்கள் பிரியாணி ட்ரை பண்ணிங்கன்னா பக்காவான பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி உங்களுக்கு கிடச்சிரும். சூப்பரான பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சர்வ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் 65 அண்ட் லிவர் கிரேவி, பாயில்டு எக், இது எல்லாமே தான் காம்பினேஷன். எங்கள் வீட்டில் எப்போ சிக்கன் பிரியாணி செஞ்சாலும் கண்டிப்பாக இது எல்லா அதோட காம்பினேஷனோட தான் சாப்பிடுவோம். ஸ்டே டியூன்ட்.